நல்லா கனி கொடுக்குது, அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குது அந்த மாமரம். ஸோ அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு பிடிக்காத யாராச்சும் வந்து அந்த மாமரத்தோட கிளைய வெட்டுறது, அந்த மாமரத்தில் இருக்க கனியை பிடுங்கினாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீதிமானுடைய வேர் அசையாதுன்னு தான் பைபிளில் போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி கிளை வெட்டப்பட போது, இந்த மாதிரி கனி கொடுக்கும் போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, அது கரெக்டு தான். ஸோ அதோட ஃபீல் பண்ணுறதை விட நீதிமானுடைய வேர், நீங்கள் அவருக்குள்ளே ஸ்ட்ராங்காக வேராக இருந்தீங்கன்னா, நீங்கள் அவருக்குள்ளே இருந்தீங்கன்னா, ஸோ உங்கள் வேரை யாருனாலையும் அழிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கிளையை வெட்டிட்டு நான் அவனை முடிச்சிட்டேன், நான் அவனை அழிச்சிட்டேன் அப்படின்னு நிறையா மக்கள் வந்து உங்களை சொல்லுவாங்க. உன் கதை முடிஞ்சு, ஏன்னா நான் உன் கிளையை வெட்டிட்டேன், உன்னோட கனியை பிடுங்கிட்டேன், உன்னோட கனியெல்லாம் பறிச்சுட்டேன், இப்போ நீ எதுவுமே இல்லாமல் உட்காந்துருக்க. எத்தனை பேர் உங்கள் கனியை பறித்தாலும், எத்தனை பேர் உங்கள் கிளையை வெட்டினாலும் நீங்கள் திரும்பி வளருவீங்க. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் போல, நீங்கள் எத்தனை முறை நீங்கள் விழுந்தாலும் நீங்கள் திரும்பி எந்திருப்பீங்கன்னு சொல்லி